Praise the Lord everyone. Good morning. Today Jesus or me fellowship word of God. ஏசாயா 40 அதிகாரம் 31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில புத்தகத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் இந்த மாதத்தில் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை டேட் 30ஆம் தேதி வரைக்கும் ஆயிடுச்சு, ஆனால் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நான் எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்கிறேன். ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அவங்க ப்ரெக்னென்ட் ஆன முதல் பிரசவிக்கிற நாள் வரைக்கும் அவங்க கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தைக்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த பிரசவிக்கிற நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு கஷ்டம். அது வரைக்கும் அவங்க பலவீனங்கள் அவங்கள தாக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பிரசவித்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தையை பார்த்த உடனே அவங்களுக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சியை சொல்லவே முடியாது. அதே போல் தான் நம்மளுக்கு ஒரு விரும்பினது கிடைக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். ஆனால் கிடைச்ச பிறகு அது அந்த துக்கம் எங்கே போகுன்னே தெரியாது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். அதே போல தான் இந்த நாளிலும் நீங்கள் தெய்வ வார்த்தைக்காக கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் விரும்பினதை காண போறீங்க. ஆமென்.